ஓகே சார். இப்ப நீங்க சொன்ன மாரி வந்துட்டு, நீங்க நெறைய விஷயங்கள் வந்து நம்மளே வீட்ல செய்ற பொருட்கள்லாம் சொன்னீங்க. நம்ம சாப்பிடுறதுல கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா வந்து அது சரியாயிடும் அப்டின்ட்டுருக்காங்க. ஸோ நெறைய பேருக்கு ஒரு கேள்வி தான் சார் எனக்கும் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறனாலயோ, இல்ல மத்த நம்ம இங்கிலீஷ் மருந்துகள எடுக்கிறனாலயும் தான் நெறைய பேத்துக்கு வருது. மருந்து பொருட்கள் நம்ம சாப்பிடுறனாலயும், தெரியாம ஏதாச்சும் மருந்து சாப்பிட்டாலும் இந்த சொரியாசிஸ் பிரச்சனை வரும் அப்டிங்கிறாங்க. அது உண்மதானா சார்? இல்ல மருந்து சாப்பிடுறதால சொரியாசிஸ் வருங்கிறது தவறான ஒரு ம். கருத்து தான். சைடு எஃபெக்ட்டால இன்ஃபாக்ட் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. ஆனா ஒரு மருந்து சாப்பிட்டு சொரியாசிஸ் வந்ததுன்னு கிடையாது. ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் இப்ப இருக்க காலத்துல நம்ம சாப்பிடுற ஃபுட்னால எல்லாத்துக்குமே வருமா? இல்ல சில குறிப்பிட்ட வயசுக்கோ, இல்ல இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் வருமா? நம்ம காலத்தை எடுத்து அனலைஸ் பண்ணும்போது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருந்தா ம். இது வரும். ஜெனட்டிக்கலா வரும். ம். கால சூழ்நிலைக்கு ஏத்த மாரி வரும். ஸோ இதுல இருந்து நம்ம தற்காத்துக் கொள்வதற்கு மாரி நம்ம உணவுகள், நம்ம உடற்பயிற்சி இது எல்லாமே செஞ்சோம்னா ஃபியூச்சர்ல நமக்கு வராது. ஓகே சார். சூப்பரா சொன்னீங்க. எங்களுக்கு என்னன்னா, இப்ப இருக்க காலத்துல நாங்க இங்கிலீஷ் மருந்து அப்படின்னு எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. சித்த மருந்த வந்து மறந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு இந்த சொரியாசிஸுக்குமே வந்து சித்த மருந்துகள் இருக்கா சார்? நெறையவே இருக்கு. மிக முக்கியமா வந்து பரங்கிப்பட்டை சூர்ணம், ம். கந்தக ரசாயனம், பவளப்பல்பம், சங்கு பல்பம், அமுக்குரா சூர்ணம். ஸோ ஒவ்வொரு நோயாளிகளையும் அந்த நாடி பிடிச்சு பார்த்து, அவங்களுக்கு என்ன சொரியாசிஸ்க்கு வாத, பித்த, கபம் எதனால பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாரி துணை மருந்து. ஸோ ஒவ்வொரு பேஷண்ட் இண்டிவிஜுவாலிட்டி படி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் குடுப்போம் சித்தால. ஓகே சார். சித்தால வந்துட்டு இப்ப சொரியாசிஸ்க்கு தனி மருத்துவம் இருக்கு. படர்தாமரைக்கு அப்படிங்கிறதுக்கும் தனி மருத்துவம் இருக்கா சார்? ஆமாமா. 2த்துக்குமே தனித்தனியா இருக்கும்.